அன்பினே சௌரவர்கள் அனைவருக்கும் இருந்தான வெள்ளிப்பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாடகமே இந்த நொடி வரைக்கும் எங்களுடன் பேச ஆரம்பித்தோம். கரவச்ச கடவுளுக்கு மறுவாதன பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இருந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே இந்த நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்துடன் செல்லாம் 7ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 மற்றும் ஒரு வெட்டி காலை நேரம் இப்பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே மும்மத சிந்தனை நேரம். தயவு செய்து அன்பான உறவுகள் பாடல்களை முழுவதுமாக தவிர்த்த சிந்தனை நேரத்தை மும்மத பன்னிசை நேரத்தோடு உங்கள் பாடல்களை தயவு செய்து தாருங்கள் என்று என்போடு கேட்டபடி அதனைத் தொடர்ந்து வருகின்றது இளையோர் யோகா. ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள் சிறு சிறு தகவலையும் தந்து செல்வார். நேர மாற்றம் சற்று சிலரிடம் வந்து விட்டது. ஆகவே அதனைத் தொடர்ந்து நாங்கள் பன்னிசை நேரம், தொடர்ந்து இளையவர்களின் படைப்பு, செல்வியக்காவின் கேள்வி கணைகள், சொல் விளையாட்டு, ஜெயமலை ஜெயம் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் வணக்கம். தமிழக்கா வணக்கம். வாங்கோ. வணக்கம் மாணி. சமூக ஒருங்கி சபை வலியுறுத்தும் ஆண்டு 2025 எமக்காக மனித போராளிகள் மாதம் கார்த்திகை மாதத்தில் இப்போது மும்மத சிந்தனை நேரம். டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார் என்கின்றார் திருப்பாடலாசிரியர். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை நெறிப்படுத்தும் அன்பு தங்கை திருமதி தவமலர் கல்வராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம் டேவிட் அவர்களே. நான் மிக உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? ஆம், நான் உற்சாகமாக இருக்கின்றேன். நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 1939 பொதுக்காலம் 31ஆம் வாரம். இன்று வெள்ளி தினமுமாகும். இன்று திரு அவை புனித வில்லிஃப்ராட் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான இறைமக்களே, நாம் இறைவனை பாடுவோம். இயேசுவின் அன்பை மறந்துடுவாயோ மறந்துடுவாயோ, மனித பண் பிறந்தால் இயேசுவின் அன்பை மறந்துடாதிருக்க நீர் சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனநில் நில்லாதோ. அன்பான உறவுகளே, வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். பாடாமல் நச்சிந்தனை செய்கிறது ஒரு பெரிய மனது கஷ்டமா இருக்கு. அதை வாணி கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்கள். ஓகே, 2 பேர் தான், அதுல ஒரு குறையும் இல்லை. சம்பாஷணையை குறைத்து இதனலாம் நல்லது. ஓகே, இன்றைய நற்செய்தியாக புனித 2 வரிகள் தரலாம், அது பிரச்சனை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தானே. சரி, ஓகே, நான் 2 பேர் தான் தரேன். அதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு பல்லவியும் ஒரு தொகை இதுவும் தான் தரேன், சரணம் தான் தரேன். அது எந்த பிரச்சனையும் இல்லை என்னுடைய பாட்டுல. ஓகே, சரி, எல்லாரும் அதை சிந்தித்தால் நல்லம். அதாலதான் இந்த இடர்களே வருகுது. எல்லாரும் பொறுமையோடும் பொறுப்போடும் நடந்து கொண்டால் ஒருத்தருக்கும் இந்த பிரச்சனையே இல்லை. சரி. இயேசுவின் அன்பை மறந்துடுவாயோ மறந்துடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்துடாதிருக்க நீர் சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாதோ, இயேசுவின் அன்பை மறந்துடுவாயோ. வாழ்த்தொலியாக கிறிஸ்துவின் அல்லேலுயா அல்லேலுயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகின்றது. நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1-8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியதாவது: பணக்காரன் ஒருவனிடம் கண்காணிப்பாளன் ஒருவன் இருந்தான். தன் தலைவனின் உடைமைகளை விரயம் செய்ததாக அவன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. தலைவன் அவனை அழைத்து, என்ன இது, நான் உன்னை பற்றி இப்படியெல்லாம் கேள்விப்படுகின்றேன். உன் கண்காணிப்பு கணக்கை ஒப்புவி, நீ இனி என் கண்காணிப்பாளனாக இருக்க முடியாது என்றான். அப்போது கண்காணிப்பாளன், இனி என்ன செய்வது? கண்காணிப்பேன் என்று என்னை தலைவன் நீக்கிவிடப் போகின்றானே. மண்வெட்டவோ எனக்கு வலிமை இல்லை, பிச்சை எடுக்கவோ வெட்கமாக இருக்கின்றது. கண்காணிப்பேன் என்று நான் தள்ளப்படும் போது பிறர் என்னை தங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளும்படி
என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். பின்பு அவன் தன் தலைவனிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக அழைத்தான். ஒருவனை பார்த்து, நீ என் தலைவனிடம் எவ்வளவு கடன் பட்டிருக்கின்றாய் என்று கேட்க, அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அதற்கு அவன், இதோ உன் கடன் பத்திரம், உட்கார்ந்து 50 என்று எழுது என்றான். பின்னர் மற்றொருவரிடம், நீ எவ்வளவு கடன் பட்டிருக்கின்றாய் என அவன் 100 கலம் கோதுமை என்றான். அதற்கு அவன், இதோ உன் கடன் பத்திரம், 80 என எழுது என்றான். அந்த அநீத கண்காணிப்பாளன் விவேகத்தோடு நடந்து கொண்டதற்காக தலைவன் அவனை மெச்சிக்கொண்டான். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தம் போன்றவர்களிடத்தில் மிக விவேகம் உள்ளவர்களாக இருக்கின்றனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, அதாவது இந்த விவேகம் உள்ள கண்காணிப்பாளன் விவேகத்தோடு நடந்து கொண்டான் என்று சொல்லி தலைவன் மெச்சுகின்றான். ஆனால் அவன் செய்த சதி வேலை, தலைவனுடைய நம்பிக்கைக்கு பொறுப்பாக இருந்தவன் தன்னை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றதற்காக இங்கே ஒரு பெரிய சதியை செய்கின்றான். அதாவது உண்மைக்கு மாறாக 100 கோதுமை கடன்பட்டவனிடம் 80 எழுது என்று சொல்லி சொல்லுகின்றான். 100 குடம் எண்ணெய் என்பதற்கு 50 எழுது என்று சொல்லி சொல்லுகின்றான். ஆகவே இங்கே எங்கே நீதி இருக்கின்றது? இங்கேயும் ஊழல்லாம் நிறைந்திருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே இயேசு நமக்கு தரக்கூடிய இந்த வார்த்தைகளானது அவர் உவமை மூலமாக தன் மக்களிடம் பேசுகின்றார். இதை உணர்ந்து கொண்டார்களோ இல்லையோ, அதாவது இயேசு இன்றைய நற்செய்தியிலே முன்மதியோடு செயல்படும் அனைவரையும் பாராட்டுகிறார். முன்மதி என்பது நம் செயலின் எதிர்கால விளைவுகளை முன்னதாகவே கணக்கிட்டு நமக்கு பலன் தரும் செயல்களை செய்வது ஆகும். இலட்சியவாதிகள், காரியவாதிகள் தங்கள் இலக்கை அடைய முன்மதியை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். உண்மைக்காக வாழுகின்ற ஒளியின் மக்களை விட நேர்மையற்ற முறையில் வாழும் உலகு சார்ந்த மக்கள் அதிக முன்மதியோடு செயல்படுவதை உவமை மூலம் இயேசு சுட்டிக்காட்டுகின்றார். உவமையில் வரும் வீட்டு பொறுப்பாளரின் முன்மதி திறன் மட்டுமே பாராட்டப்பட்டுள்ளது. ஆனால் அவரின் நேர்மையற்ற முறையை நற்செய்தி பாராட்டவில்லை என்பதை நாம் கணிக்க விடக்கூடாது. இவ்வுலக மக்களை விட ஒளியின் மக்களாகிய நாம் அதிக முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்பதே நற்செய்தியின் அறைகூவல் ஆகும். அதாவது இன்றைய பணியின் மேன்மையை இன்றைய நற்செய்தியும் முதல் வாசகமும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதாவது நீங்கள் நன்னயம் நிறைந்தவர்களாகவும் எல்லா அறிவும் நிரம்ப பெற்றவர்களாகவும் ஒருவரை ஒருவர் மற்றவரை அறிவுறுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கின்றீர்கள் என்று புனித பவுலடிகளார் கூறுகிறார். எனவே கடவுளின் கரம் என்றும் நம்மோடு இருக்கின்றது, செயல்படுகின்றது எனலாம். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட உடைமைகளை கண்காணித்தல் என்பதே இன்றைய நற்செய்தி ஆகும். உவமையின் மைய கருத்தாகும் இதுவும் ஆகும். இறைவன் படைத்த இந்த அற்புதமான இயற்கை வளத்தை நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய பதிலாளியாக இருந்து கண்காணிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயற்கையில் இறை பிரசன்னம் இருக்கிறது. இயற்கையில் உறையும் இறைவன் நம்மிலிருந்து செயல்படுகிறார் என்பதை நாம் உணர்ந்து வாழுவோம். நாம் ஒவ்வொரு பொறுப்புள்ள குடிமகனாக, குடிமகளாக, ஆர்வமுள்ள கிறிஸ்தவர்களாக, இறையருள் பெற்றவர்களாக வாழ வரம் இன்றைய நாளிலே நாம் கேட்போம். அதே நேரத்தில் எமக்காக மரணித்த அனைத்து போராளிகளுக்காகவும், இறந்து போன எமது உற்ற உறவினர், நண்பர்கள், விசேஷமாக பயவர்கள், எங்களை அன்பு செய்யாதவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, தங்கை திருமதி தவமலர் கல்வராஜன் அவர்களே, மீண்டுமாக ஞாயிறு சிந்தனையோடு இணையும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். கிரபம் வீக்கன் போபுத்தூஸ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் டேவிட் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே எமது அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம். நான் உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் அப்படித்தானே? சோதரி, நான் உற்சாகமா இருக்கேன் சோதரி. மிக்க நன்றி சோதரி. அப்படி சோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே எமது அன்பு சகோதரர் பாமுகத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் உமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும்
பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு அவர்களுடைய சுகநலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உலக இரட்சகருடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி அவருடைய நாமத்தில் மாற்றிக்கொண்டு லண்டனிலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ தொழிலக்கம் சௌரி 651 சொல்லிக்கொண்டு வளமை போல பரிசுத்த வேதாகம் பைபிளிலிருந்து பழைய ஏற்பாட்டில ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் நேற்று வாக்கினான் 31 41 மட்டும். அதாவது யாக்கோபு வந்து மாவனிட்ட சம்பளம் கேட்கிறார், உங்களோட மந்தையில எனக்கு சம்பளம் அவன் மந்தையில உள்ள ஆடுகளை பிரிச்சு இருக்கிறன்னு சொல்லி இவர் இதை தெரிவு செய்து புள்ளியும் வரியும் கறப்பும் செம்மறி ஆடுகளையும் பிரிச்செடுக்கிறார். அது எனக்கு தேவைன்னு சொல்லி தனக்கு சம்பளமாக இருக்கட்டும்னு சொல்லி மாமன்ட்ட வேண்டுறார். அதுக்கு பிறகு மற்ற ஆடுகளையும் பார்க்கிறார். அவர்கள் சூழ்ச்சி செய்து அந்த ஆடுகள் தண்ணி குடிக்க வரைக்கல அந்த மரக்கொப்புகள் மாதுமை அருமோன வெட்டி தோலை உடிச்சு போடுறார். அப்ப அந்த ஆடுகள் குடிக்கல, அதை குடிச்ச உடனே அது அந்த ஆடுகள் கணக்கு குட்டியில போட தங்கிட்டுது. அது அவற்றை ஆடுகள் அவர் சூழ்ச்சி செய்து மாமன்ற ஆடுகளை இப்போ அந்த பிடிக்க தண்ட ஆடுகள் பெருவோம்னு சொல்லி சூழ்ச்சி செய்து தண்ட ஆடுகள் போட்டு அதெல்லாம் கணக்க குட்டியில போட்டு வேட்ட மந்தை பெருகிட்டுது. பெருகின உடனே அதுக்கு பிறகு பெரிய செல்வந்தனா செய்து வாரேன் எல்லாம் பெருகி பெரிய பெரிய திரளான ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் எல்லாம் அந்த சூழ்ச்சி நிமித்தம் ஒரு பெரிய ஆளவாரன் சொந்த மாவனட்டையே சூழ்ச்சி செய்து உயர்ந்து வந்திருக்க. அதோட முடிஞ்சது. இன்றைக்கு சௌகரி ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1-10 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். பின்பு லாபானுடைய குமாரர் மன்னிக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். மாமன்காரன் சூழ்ச்சி எது அவர் இயந்திட்டார் அன்றைக்கு நேற்று வரை. இன்றைக்கு பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்து கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையினிடத்தில் அழைப்பித்து 2 மனைவி அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். ஆனாலும் அவர் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவர் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவர் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோட பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாயிருக்க கண்டேன். தொடங்கி சோதரி இன்னொரு தொடர்பு சொல்லிக்கொண்டு அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு
நன்றி. அன்பான தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் பிரதான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் இயேசுராஜனுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களும் அனைத்து உறவுகளுக்கும் இருக்கணும்னு ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ, ஆபத்துக்களோ, கொள்ளை நோய்களோ ஏற்பட வேண்டும் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் ரகளால மூடி நீங்கள் பாதுகாப்பாக எடுத்தவன் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படி நீங்கள் தினமும் பாதுகாத்து வருமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக அடித்துக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசு ராஜாவுக்கு மீண்டும் முறை கொடான கொண்டு நன்றியை சொல்லிக் கொண்டு தகப்பனே சோத்திரம் சோத்திரம் மற்றும் ராஜா. குடும்பங்கள ஆசீர்வாதங்களுக்கு தடைகளாக இருக்கிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் ராஜா. குடும்பங்கள் நிறைவாக ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் சோந்தாப்பனை சோத்திரம் சோத்திரம் மற்றும் ராஜா. பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அவர்களுடைய கூடவே இருந்து அணுதினமும் அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து இன்று வழிநடத்தணும்னு சொல்லி ஏசப்பாடு எடுத்துக்கொண்டு சௌரி விட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களை உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜானடேசன் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இந்திய தொகுப்பாக பாவங்க தோப்பாளினி தவமல கல்விராஜன் அவர்களுக்கும், பாவங்க தோப்பாளினி கலைவாணி மூணவர்களுக்கும், அதிபர் நடா மூணவர்களுக்கும், அனைத்து பாவங்கர்களுக்கும் எனது எங்கனித காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு நான் வந்து ஜானடேசன். இன்று தவக்காலத்தின் 30ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் உலக தலைவர்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் வருங்கால சிறார்களுக்காகவும் அவருடைய வருங்கால படிப்புகளுக்காகவும் எமது பெற்றோர்களுக்காகவும் இறந்து மண்ணில் பிறந்து நம்மோடு வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்த அனைத்து பெற்றோருடன் பிறந்தோர், உறவினர்கள், நெஞ்சில் நின்றோர், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மற்ற எங்களோட மண்ணுக்காக மரணித்த போராளி எல்லோருக்கு நாங்கள் இறைவேண்டுதல் செய்வோம். இந்த பொதுக்காலத்தின் 30ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. எனது ஆக்கம் 9049வது ஆக்கமாகும். 48, 49, 41, 50ஆவதாகும். 950ஆவதாகும். 9050ஆவதாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. இயேசு தன்னுடைய சீடர்களை நற்செய்தியை பணிக்காக அனுப்பும்போது, இதோ ஓநாய்களுடைய ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகின்றேன். எனவே பாம்புகளைப் போல முன்மாதிரி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல் கபடு அற்றவர்களாயும் இருங்கள் என்கின்றார். இன்றைய நற்செய்தி இந்த கருத்தை தான் வலியுறுத்துகின்றது. இயேசு நேர்மையற்ற முறையில் நடந்த வீட்டு பொறுப்பாளரை பாராட்டவோ அல்லது அவன் கணக்கு வழக்குகளை தவறாக எழுதியதை ஆதரிக்கவோ இல்லை. மாறாக இக்கட்டான சூழ்நிலையில் இவ்வுலகின் மக்கள் எவ்வளவு நன்மதியோடு செயல்படுகிறார் என்பதை தனது சீடர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கூறுகின்றார். இக்கட்டான சூழ்நிலையில் இயேசுவின் சீடர்கள் முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்பது அவரது விருப்பம். உலக பார்வையில் இந்த நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளர் ஒதுக்கப்படலாம் என்றாலும் அவரிடமிருந்து இயேசுவின் சீடர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள அன்றைய காலச்சூழல் நாம் பார்க்க வேண்டும். பாலஸ்தீனம் முழுவதும் ரோமியருக்கு அடிமையாக இருந்த காலம் அது. வெளிநாட்டு பணக்கார முதலாளிகள் அங்கிருந்த நிலங்களில் பெரும்பகுதியை சொந்தமாக்கி இருந்தனர். வட்டிக்கு பணம் எடுத்து கொடுத்தனர். இவ்வாறு பலவைகளில் மக்களை சுரண்டி கொடுத்திருந்தனர். அத்தகைய அநீத செல்வந்தர்களுக்கு நேர்மையுடன் செயல்படுவது என்பது அநீதியை வளர்ப்பதற்கு சமனாகும். இத்தகைய சூழலில் முன்மதியுடன் செயலாற்றுமாறு நற்செய்தி கூறுகின்றது. நாமும் நம்மை சுரண்டுகின்ற அநீதி அமைப்புக்கு அடிபணிந்து விடாமல் எடுத்து செயல்படுவதே நீதியாகும். அது சாதிய அமைப்பாகவோ ஏகாதிபத்திய சுரண்டலாகவோ நம்மை நசுக்கும் அரசாகவோ இருக்கலாம். அப்போதுதான் இறையரசின் பணியாளரை நாங்கள் இருக்க முடியும். சிந்தித்து செயல்படுவோம்.
நன்றி வணக்கம் தமிழர் கல்விராஜன் அவர்கள். நன்றி வணக்கம் ஜான்டேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் மாணவர்களுக்கும் தமிழர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதத்தில் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூறுவோம். ஒருவர் இறந்தவுடன் அவரை நினைத்து சிந்தும் கண்ணீர் அந்நேரமே நீராவியாக போய்விடும். அவரது உடல் அடக்கத்தின் போது வைக்கும் மலர்கள் 2 நாட்களில் காய்ந்து போய்விடும். நாம் அவரது ஆன்மாவின் நிலைப்பாட்டிற்காக நாங்கள் சொல்லும் செபங்களும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலியும் மாத்திரமே இறைவனின் பாதத்தை சென்றடையும். நாம் அனைவரும் இறைந்தோருக்காக வேண்டுவோம். நித்திய பிதாவே, உமது திருமகனின் வெளியேறப்பட்ட திரு இரத்தத்தோடு இன்று உலகங்களும் நிறைவேறப்படும் திருப்பலிகளில் ஒன்றிணைந்து இறந்த அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் இல்லத்திலும் குடும்பத்திலும் ஆலயங்களிலும் உத்தரகிரேஸ்தலத்தில் இருக்கும் சகல ஆத்துமங்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போம். கருணை காட்டுமையா, அவளை நீக்குமையா, மதலேன் மரியாதை பொறுத்ததுவோ மறுவிட வாழ்விடைத்ததுவோ கருணை காட்டுமையா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். மீண்டும் ஒரு இனிய காலை பொழுதில் எங்களை இணையச் செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நாள் நிறைவான நாளாக இருக்க இறைவன் ஆசீர்வதிக்க உங்கள் ஒருவரையும் பிரார்த்தித்துக் கொண்டு இன்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 8. இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஒளிந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒரு போதும் அழியாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நேற்று நாங்கள் அன்பை பற்றி பார்த்திருந்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக இந்த வசனத்தை நான் எடுத்திருக்கின்றேன். இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் நாங்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். இறந்த ஆத்துமாக்களுக்காக இந்த மாதம் முழுவதும் ஆலயங்களிலும் வீடுகளிலும் சிவக்கூடங்களிலும் அவர்களுக்காக செபித்து கொண்டிருக்கின்றோம், மன்றாடி கொண்டிருக்கின்றோம். அவர்களை வான் வீட்டில் இறைவன் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் அன்புக்காக ஏங்கும் எத்தனையோ உயிர்களை நாம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பு இல்லையில் நீ ஒன்றும் இல்லை என்று இறைவன் கூறுகின்றார். திருவிவிலியத்தில் கொரிந்தியர் 13வது இறைவசனத்தில் 13ஆம் அதிகாரத்தில் முழுவதுமாக அன்பை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். எங்கு சென்றாலும் இன்று அன்புக்காக ஏங்கும் உள்ளங்கள் தான் இருக்கின்றது. நாம் அன்பை மற்றவர்களுக்கு கொடுத்தால் இறைவன் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு திருப்பி அந்த கைமாறை செய்வார். நாங்கள் இறைவனை நம்ப வேண்டும். நாம் நினைப்போம் நாம் செய்வதெல்லாம் இறைவனுக்கு தெரியாதென்று. ஆனால் அது அப்படி அல்ல. இன்று வீட்டில் ஒரு வயோதிபர் இருக்கின்றார் என்றால் அந்த வயோதிபரை கவனிப்பதற்கு கூடி எங்களுக்கு நேரமில்லை. ஒரு நிகழ்வொன்றை பார்த்தேன். ஒரு தந்தை வீட்டில் வயதான காலத்தில் இருக்கின்றார். அவரை பாம்பு விட்டு கொத்த வைத்து அந்த மகன் இறக்கச் செய்திருக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அன்பு அங்கு இல்லை. தன்னுடைய தாய் தந்தை தன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பார்கள் என்று கூடி அந்த மகனுக்கு உணர முடியவில்லை. ஏனென்றால் அவனது மனதில் அன்பு இல்லை, அவனிடம் அன்பு இல்லை, பாசம் இல்லை, பரிவு இல்லை. இன்று குழந்தை பிள்ளைகளை கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், கருவில் கொலை செய்கின்றார்கள், பிறந்தவுடன் தூக்கி எறிகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய உள்ளத்தில் அன்பு இல்லை, பரிவு இல்லை, பாசம் இல்லை. எவ்வளவு கல் நெஞ்சுக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
ஒரு பெண்ணை துடிக்க துடிக்க கற்பழிப்பது கூடி இந்த அன்பு இல்லாமல் போகின்றது. அன்பு இல்லாததால் தான் அவர்களிடம் இப்படி ஒரு அராஜகம், இப்படி ஒரு காம வெறி உருவாகின்றது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூடி நாங்கள் கலங்கி தவிப்போம். ஆனால் இன்று உலக நாடு முழுவதும் போரினால் எத்தனையோ குழந்தைகள் தாய் தந்தையை இழந்து, உணவின்றி, உடையின்றி, உறங்க இடமின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய இறைவன் எங்கள் மேல் அன்பு செலுத்தினபடியால் தான் எங்களுடைய பாவங்களை மன்னித்தார். நாம் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போது கூட இறைவனிடம் போய் மன்னிப்பு கேட்கும் போது இறைவன் நம்மை மன்னிக்கின்றார். ஏனென்றால் அவரிடம் அளவு கடந்த அன்பு இருக்கின்றார். மிகவும் அருமையான ஒரு கதை நான் கூறிக்கொண்டிதை முடிக்கின்றேன். ஒரு நாள் ஒரு வைத்தியசாலையில் ஒருவர் மிகவும் காயத்துடன் வந்து அங்கிருந்தால் அந்த வைத்தியர் அவரை அறுவை சிகிச்சை செய்து 4 மணி நேரத்திற்கு பின்பு காப்பாற்றப்பட்டார். அந்த வைத்தியர் அவரை கண்ணும் கருத்துமாக பார்த்து வந்தார். அவர் சுகமடைந்தார். 20 நாட்கள் 30 நாட்களுக்கு பிற்பாடு அவர் வீடு திரும்பும் நேரம் வந்தது. அப்போது அந்த வைத்தியர் தன்னுடைய கணக்காளரை கூப்பிட்டு சொன்னார், இவரிடம் எந்த பணமும் நீ அறுவடை செய்ய வேண்டாம், எந்த விதமான ஒரு இதுவும் இது செய்ய வேண்டாம், அவரை என்னுடைய அறைக்கு வரை சொல்லுங்கள். அப்போது அந்த வாலிபன் அந்த அறைக்கு போயிருந்தார். வைத்தியர் அந்த அறை கதவை திறந்து உள்ளே வருகின்றார். வைத்தியர் பார்த்து கேட்கின்றார் அந்த வாலிபரை, உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா என்று அவர் சொல்லுகின்றார், இல்லை, ஆனால் முகம் தெரிகின்றது யார் என்று தெரியவில்லை. அப்போ அந்த வைத்தியர் கூறுகின்றார், நான் ஒரு சமயம் சுற்றுலாவுக்காக என் குடும்பத்துடன் சென்று கொண்டிருந்த போது என்னுடைய கார் வீதியில் பழுதாகி நின்று விட்டது. அன்று இரவு குளிர்காலம். நான் காரில் இருந்து என்ன செய்வதென்று அறியாமல் இருந்த போது நீ என்னிடம் வந்தாய். மோட்டார் சைக்கிளில் வந்து என்னென்று கேட்டாய். நான் கூறினேன், என்னுடைய காரை நீ திருத்தி அதை மீண்டுமாக ஓடச் செய்தாய். நான் பணம் எவ்வளவு என்று கேட்டேன். நீ சொன்னாய், துன்பத்தில் இருக்கும் எவரிடமும் நான் பணம் அறுவடை செய்வதில்லை. நான் ஒரு மெக்கானிக்காக இருந்தபடியால் உனக்கு இதை நான் திருத்தி தந்தேன். அவர் மீண்டுமாக நன்றியை கூறிக்கொண்டு அந்த வைத்தியர் சென்று இருக்கின்றார். இன்று அந்த வைத்தியருக்கு இறைவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார், இந்த மெக்கானிக்கு உதவி செய்யும்படி. பாருங்கள், அன்பு ஒரு காலமும் தோத்து போகாது. உதவி நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்தில் இறைவன் எங்களுக்கு திரும்பி செய்வான் என்று நாங்கள் உறுதியாக நம்ப வேணும். ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் எங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு பரிமாறிக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்க வேணும். நாமல் முன்னுதாரணமாக வாழ வேண்டும். அந்த வைத்தியரும் அந்த மெக்கானிக்கும் எப்படி மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தார்களோ அதே போல் நாங்களும் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அண்ணா பாலமுரளி அவர்களே. அற்று நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். காமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1849 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, விவேகத்தையும் முன்மதியையும் பற்றிக்கொள், இவற்றை எப்போதும் உன் கண்முன்னே வைத்துக்கொள் என்கின்றார் விவேகானந்தர். செல்வத்தை எப்படி சரியான முறையில் கையாள வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி விரித்துரைக்கின்றது. செல்வம் நமக்கு ஆசீர்வாதமா அல்லது சாபமா என்பது அதை நாம் எப்படி கையாளுகின்றோம் என்பதை பொறுத்தே உள்ளது. செல்வத்தை நமது சுயநலத்திற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக அதை பயன்படுத்தினால் அது நமக்கு சாபம். மாறாக மற்றவர்கள் பயன்பெற கூடிய அளவிற்கு அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். மற்றவர்கள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு இருந்தால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். வாழ்வில் வெற்றி பெற பல்வேறு நெறி மீறல்களும்
தெரிந்தே செய்யும் தவறுகளும் நாளும் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இவை அனைத்தும் சுயநலத்தை பாதுகாக்கும் வழிமுறைகள். இவ்வுலக வாழ்வை சுகமுடன் வாழ நாம் ஈடுபடும் தவறான வழிமுறைகளில் நாம் காட்டும் ஆர்வத்தை நம் எதிர்கால நிரந்தர மோட்ச வாழ்வுக்காகவும் நாம் காட்ட வேண்டும். செல்வத்தை பல வழிகளில் நாம் பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம் என்பதில்தான் நமது மீட்பு அடங்கி இருக்கின்றது. செல்வம் என்பது கடவுளால் தரப்படுகின்ற வெறும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அது மிகப்பெரிய பொறுப்பு கூட. செல்வந்தர்களிடம் இருந்து அதிகமாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒருவர் நல்லவராக வாழ்வதும் தீயவராக தாழ்வதும் அவரவர் பண்புகளை பொறுத்தே. இன்றைய நற்செய்தியில் நீதியையும் நேர்மையையும் பற்றி இயேசு தெளிவாக கூறுகின்றார். நேர்மையாக வாழும் மனிதரால் தான் நீதியுடன் செயல்பட முடியும். வீட்டு பொறுப்பாளன் செல்வமே கடவுள் என்று நீதி நேர்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்தான். ஒருவர் செல்வத்திற்கும் கடவுளுக்கும் பணி செய்ய முடியாது. நான் எப்போதும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல, நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்றார் ஆபிரகாம் லிங்கன். பொறுப்போடு செயற்படுகின்ற மனிதர் தாம் புரிகின்ற செயல்களில் விளைவுகளை எண்ணி பார்ப்பார். நல் விளைவுகளை கொண்டும் நல் செயல்களுக்கும் தீய விளைவுகளை கொண்டும் தீய செயல்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டினையும் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாளிலே இன்று வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளி என்று இயேசுவின் திருதயத்திற்கு எங்கள் குடும்பங்களை சிறப்பாக நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். இறந்து போன ஆன்மாக்களுக்காக நாங்கள் இந்த நாளில் வேண்டிக் கொள்வோம். கருணாம்பர இயேசுவே, ஆத்துமங்களை நேசிக்கின்றவரே, தேவரீருடைய திரு இருதயமானது பூங்காவனத்திலும் சிலுவையிலேயும் பட்ட மரண அவஸ்தைகளையும் தேவரீருடைய திருத்தாயானவர் அனுபவித்த வியாகுலங்களையும் பார்த்து இன்றுதானே பூமியிலே மரண அவஸ்தையாய் இருக்கின்ற சகல பாவிகளையும் தேவரீருடைய இரத்தத்தினால் சுத்திகரித்தரணும். மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, இன்று மரிக்கிறவர்கள் பேரிலும் மரித்த பாவிகள் பேரிலும் உத்தரிக்கிற தலத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் ஆன்மாக்கள் பேரிலும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்து போன ஆன்மாக்கள் மீதும் யாருமே நினையாத மறக்கப்பட்ட ஆன்மாக்கள் மீதும் உமது நித்திய இளைப்பாற்றியை அளித்தருளும். உமது முடிவில்லாத இரக்கம் அவர்களை என்றும் உமது வான் வீட்டில் சேர்த்து அவர்கள் என்றும் உமது நித்திய ஒளியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன் என்று வேண்டிக்கொண்டு, வேண்டுதல் கேட்கும் இறைவன் எங்கள் வேண்டுதல்களை நிச்சயம் கேட்பார். நோயினால் வருந்துபவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், ஆறுதலற்று தவிப்பவர்கள் அனைவருக்கும் இறைவன் ஆறுதலாக தேறுதலாக வர வேண்டும் என்று இந்த வேளையில் நாங்களும் பிரார்த்தித்துக் கொண்டு, இந்த நச்சிந்தனை நேரத்தில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் நல்ல இனிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ஜானவேசன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி பாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். மிக மிக நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது மும்மத சிந்தனை நேரம். அணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். தமிழக்காக நிறைந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து வணக்கம்.